ஜிலேபி மீனை நீங்க எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்க. அதோட தோலை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. பொதுவா மீனோட தோல்ல வைட்டமின் இ, புரோட்டீன் இதெல்லாம் இருக்கும். அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு சத்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்கவே தீக்காயங்களால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா. நம்ம தோலோட வெளிப்புறத்தை, அதாவது மேல இருக்கிற தோலை எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கீழே ஒரு லேயர் இருக்கும், அதை டெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெர்மிஸ்க்கும் கீழே இன்னொரு லேயர் இருக்கும், அதை ஹைப்பர் டெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தீக்காயம் எபிடெர்மிஸை மட்டும் பாதிச்சிருந்தா அது ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன். இதையும் தாண்டி அது டெர்மிஸ் வரைக்கும் போனா அது செகண்ட் டிகிரி பர்ன். இதுவே டெர்மிஸையும் முழுசா டேமேஜ் பண்ணிட்டு அதையும் தாண்டி ஆழமா ஹைப்பர் டெர்மிஸ் வரைக்கும் போயிட்டா அதை தேர்ட் டிகிரி பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மொத்தமா தோல்ல இருக்கிற எல்லா லேயர்ஸையும் டேமேஜ் பண்ணிட்டு எலும்பு வரைக்கும் போயிடுச்சுன்னா அதை ஃபோர்த் டிகிரி பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி தீக்காயங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் உலகம் முழுக்க சில்வர் சல்ஃபா டயாசின் கிரீம் காயம்பட்ட இடத்துல அப்ளை பண்ணி காட்டன், காஸ் இந்த மாதிரியான மெட்டீரியலை வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவாங்க. இப்படி செய்யும் போது அந்த கிரீம்ல இருக்கிற சில்வருக்கு பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால காயத்துல இன்ஃபெக்ஷன் வராம அது தடுக்கும். அதோட இந்த லேயர் ஈரப்பதத்தையும் பாதுகாக்கும். இது திசுக்கள் தன்னைத்தானே மறுசீரமைப்பு பண்ணிக்க உதவி பண்ணும், புண்ணும் ஆறும். ஆனா இது விலை அதிகமான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதுனால உலகம் முழுக்கவே இதுக்கு ஆல்டர்னேட்டிவா, அதுக்கு மாற்றா பல வழிகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இயற்கையான பேண்டேஜ் முறையை. அது என்னப்பா அது இயற்கையான ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுலயும் சரி தற்காலத்திலயும் சரி இயற்கையான ட்ரெஸ்ஸிங்க்கு பன்றி தோல், ஆட்டு தோல், பாம்பு தோல், தவளை தோல், ஏன் மனுஷனோட தோலை கூட பயன்படுத்துறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப விலை மலிவான, அதே சமயத்துல மற்றதை விட பெருசா எந்த அலர்ஜியும் ஏற்படுத்தாத, குறைவான வலியை மட்டுமே கொடுக்கக்கூடிய, சீக்கிரமே புண்ணு ஆத்தக்கூடிய ஒரு தோலை தான் பிரேசிலை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் 2017 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த தோல்னு கேட்டீங்கன்னா டைப் 1 டைப் 3 கொலாஜன் அப்படிங்கிற தீக்காயத்தை சீக்கிரம் ஆத்தக்கூடிய பொருள் இருக்கிற ஜிலேபி மீனோட தோல் தான் அது. ஜிலேபி மீனோட தோலை எடுத்து அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுல உள்ள பாக்டீரியாவெல்லாம் நீக்கிட்டு காயத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணும் போது அது சீக்கிரமா புண்ணு ஆத்த உதவுதான்.